3 முடிச்சு. அத்தியாயம் 17. யாழினி, என்னால் எந்திக்க முடியல என்று தன் அடி வயிற்றை பிடித்து கொண்டு அவள் சுருண்டு படுத்து கொள்ளவும், தன் அக்காவின் நிலையை பார்த்து வேகமாக அவளின் அருகில் வந்து அவள் பின்னால் இருந்து அவளை தூக்க முயற்சி செய்தாள். அந்த நொடி கவனித்தாள் அவளது பின்பக்க ஆடையில் இருந்த அந்த இரத்த துளிகளை. அதை பார்த்ததும் அவளுக்கு ஏதோ ஆகிவிட்டது என்பதை உணர்ந்து அவள் அடுத்த நிமிடம் அத்தை என்று கத்தியபடி வேகமாக அந்த பின்கட்ட தோட்டத்திலிருந்து வீட்டின் உள்ளே ஓடினாள். அவளுடைய குரல் கேட்டு அந்த வீட்டின் முன் கட்டில் இருந்த அவர், என்னடி, என்ன ஆச்சு, ஏதாவது பிரச்சனையா என்று கேட்கவும், அது அக்காவுக்கு என்னவோ ஆகிடுச்சு, ரத்தம் வருது என்று திக்கி திணறி அவள் சொல்லவும், என்ன என்று கேட்டுக்கொண்ட அவர், என்ன ஆச்சு என்று கேட்கவும், அது ராகுல் கீழே தள்ளி விட்டுட்டான் என்று சொல்லவும், என்ன என்று அதிர்ச்சியோடு வேகமாக வந்த அவர் அங்கு தரையில் கிடந்த அவளை பார்த்ததும், என்ன ஆச்சிடி என்று வேகமாக வந்து அவளை கை தாங்களாக தூக்கவும், அத்தை வலிக்குது என்று தன் அடி வயிற்றை பிடித்து கொண்டு அவள் சொல்லவும், அதை கேட்டதுமே ரத்தம் என்று அவள் பின்னால் பார்த்த அடுத்த நிமிடம் உணர்ந்து கொண்டார். அடியே ராசாத்தி என்று அவளின் கன்னத்தை வருடவும், அவளோ வழியில் சுருண்டபடி அத்தை என்று அவள் புரியாமல் பார்க்கவும், யாழினி, நேரா உன் வீட்டுக்கு போ, உன் வீட்டில் போய் அம்மா கிட்ட சொல்லு, நீ பாட்டியாகிட்ட என்று சொல்லு என்று சொல்லவும், அத்தை, அம்மா எப்படி பாட்டியாக முடியும் என்று யாழினி கேட்கவும், மூடிட்டு போடி, சொன்னதை மட்டும் செய் என்று சொல்லவும், முறைத்து கொண்டு அக்கா என்று அங்கு நின்று அவள் திரும்பி பார்க்கவும், உங்க அக்காவை நான் கூட்டிட்டு வரேன், நீ போடி என்று சொல்லவும், அதை கேட்டதுமே அவள் வேகமாக ஓடினாள். அடுத்த நிமிடம், அத்தை, என்னால முடியல என்று அவள் சொல்லவும், ஒன்னு இல்லடி என்று அவளை தன் மார்போடு அணைத்தபடி அவளின் அருகில் வந்த அவர் அங்கு இருந்த துவைக்கும் திண்டில் அவளை அமர வைக்கவும், அத்தை என்று அவள் அழைக்கவும், இரு, இப்போ உன் மாமாவை விட்டு ஆட்டோ ஒன்ன கூட்டிட்டு வர சொல்லிட்டு வரேன் என்று வேகமாக வீட்டின் உள்ளே நுழைந்த அவர் அங்கு இருந்த தன் பட்டன் போனை கையில் எடுத்தார். அடுத்த நிமிடம் தன் கணவனுக்கு அழைப்பு விடுத்து இருக்க, தோட்டத்தில் நின்று கொண்டு இருந்த அவரோ அழைப்பை ஏற்று, என்னம்மா, என்ன விஷயம் என்று அவர் கேட்கவும், நீங்க செலவு செய்ய தயாரா இருங்க என்று சொல்ல, போன் போட்டு என்னம்மா சொல்ற என்று அவர் கேட்கவும், நம்ம மருமக பெரிய பொண்ணாகிட்டா என்று சொல்லவும், அப்படி போடு, எப்போ என்று அவர் கேட்கவும், இப்பதான் நம்ம வீட்டில் கொஞ்சம் சீக்கிரம் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வாங்க என்று சொல்லவும், இதோ இதோ இப்ப வந்துட்டேன் என்று கூறிய அவர் அடுத்த நிமிடம் வேகமாக அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார். அங்கு துரிதமாக வேலை நடந்து கொண்டு இருக்க, அங்கு அவர்கள் வெட்டி கொண்டு இருக்கும் அந்த வாளை அனைத்தையும் அவர் கணக்கு வைத்து கொண்டு இருக்க, பைரவா என்று அழைக்கவும், அவரது குரலில் திரும்பி பார்த்த பைரவர், என்ன கேசவா என்று சத்தமாக கேட்கவும், தாத்தாவாகிட்ட போல என்று கேட்கவும், யாரு தாத்தாவா என்று புரியாமல் புருவம் சுருக்கி பார்த்த அவர் அடுத்த நிமிடம் உணர்ந்து கொண்டதும், என்ன சொல்ற கேசவா என்று கேட்கவும், ஆமா, சீக்கிரம் வா, வீட்டுக்கு போகணும் என்று சொல்லவும், இந்தா போறேன் என்று சந்தோஷமாக, அண்ணா இது எல்லாத்தையும் கணக்கு பாருங்க என்று சொல்லவும், அப்புறம் செலவு வந்துருச்சு போல அவர் கேட்கவும், என்ன அண்ணா செலவு, என் மகா அவளுக்கு செய்யாமலா என்று புன்னகையோடு கூறிய அவர் அடுத்த நிமிடம் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து இருந்தார். கேசவன் அங்கு நின்று கொண்டு இருந்த மோட்டார் வாகனத்தில் வேகமாக அமர்ந்த அவர் போனை எடுத்து சில எண்களை அழுத்தினார். அந்த பக்கம் அழைப்பு ஏற்றதும், ஹலோ மாரியப்பா, நான் கேசவா பேசுறேன், கொஞ்சம் ஆட்டோ வேணும், எங்க இருக்க என்று கேட்கவும், எங்க வரணும் அண்ணா என்று அவர் கேட்கவும், வீட்டுக்கு வந்துரு மாறி என்று கேசவன் சொல்ல, சரி என்று அழைப்பை துண்டித்தார் அவர். அந்த வீட்டின் பின்கட்டில் தன் அடிவயிற்றை பிடித்து கொண்டு தன் முழங்காலில் முகத்தை புதைத்து இருந்த அவள் செவியில் கேட்டது அவளின் அத்தையின் குரல். மெதுவாக நிமிர்ந்தாள். அவளது தலையில் ஒரு துண்டை வைத்து மூடவும், என்ன அத்தை பண்றீங்க என்று கேட்கவும், கொஞ்ச நேரம் வாயை மூடிடி என்று சொல்லவும் மௌனமாகிவிட்டாள் அவள். அதன் பிறகு அவளை கைத்தாங்களாக அழைத்து கொண்டு வெளியில் வந்த அவர் அங்கு நின்று இருந்த ஆட்டோவில் அவளை அமர வைத்து சில நிமிடத்திற்குள் ஆட்டோ அந்த வீட்டின் முன்பு சென்று நின்றது. விஷயம் யாழினி மூலம் முன்பே தெரிய வந்து இருக்க, மங்களம் வேகமாக வெளியில் வந்தார். அங்கு வந்த தன் மகளை பார்த்ததுமே அத்தனை ஆனந்தம் கொண்ட அவர் தன் மகளை மெதுவாக கூட்டிக் கொண்டு வீட்டில் பின்பக்கமாக சென்றார்கள். அங்கு தன் மகளை உட்கார வைத்து, அம்மா, எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது என்று அவள் சொல்லவும்,
கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ என்று கூறிய அவர் அதன் பிறகு தன் மதினியை பார்த்து, மதினி தண்ணி ஊத்துங்க என்று சொல்லவும், இதோ என்று தன் புடவையை எடுத்து இடுப்பில் சொருகி கொண்ட அவர் அங்கு ஏற்கனவே மஞ்சள் போட்டு நிறைத்து வைத்து இருந்த தண்ணீரை எடுத்து அவளின் தலையில் ஊற்றவும், இப்ப எதுக்கு என்று அவள் கேட்கவும், பெரிய மனுஷியாகிட்டடி பெரிய மகளே என்று மங்களம் சொல்லவும் அதை கேட்டதுமே மௌனமாகிவிட்டாள். இந்த ஊரில் நடக்கும் சில சாங்கியங்கள் அவளுக்கும் தெரியும் அல்லவா? புரிந்து கொண்டாள் அவள். அதன் பிறகு ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. குச்சி கட்டுறதுக்கு மாப்பிள்ள தான் வரணும், யார் பண்ண போறா என்று கஸ்தூரி கேட்கவும், நம்ம ராகுலால பண்ண முடியாது, அவன் சின்ன பையன் என்று மங்களம் சொல்லவும், என்ன மாப்பிள்ள பண்ண போற என்று மெல்லிய குரலில் கேசவன் கேட்கவும் அதை கேட்டதுமே நிமிர்ந்து பார்த்து, என்ன பண்றது புரியலையே என்று சொல்லவும், என்ன பண்றதுன்னா என் பிள்ளை இல்லைன்னா தங்கச்சி பிள்ளை தான் பண்ண சொல்லணும், உன் தங்கச்சிக்கு விஷயத்த சொல்ல வேண்டாமா, அவ பிள்ளை வந்து கட்டுவான் இல்ல என்று கேசவன் சொல்லவும் அதை கேட்டதுமே, அது அவங்க எல்லாரும் வருவாங்களா என்று கேட்கவும், அவங்க வர்றதும் வராம போறதும் அவங்க இஷ்டம், சொல்ல வேண்டியது நம்ம கடமை, போன போட்டு ஒரு வார்த்தை சொல்லிடு பைரவா என்று கேசவன் சொல்லவும், சரி என்று தலையசைத்த அவர் தன் போனை உயிர்ப்பித்து அதில் தன் தங்கையின் எண்ணிற்கு அழைப்பு விடுத்தார். தண்ணீரில் குளிக்க வைத்த அவர் அவளை நிற்க வைத்து, இதோ இதை கட்டிக்கோ என்று அவளிடம் ஒரு பாவாடை தாவாணியை கொடுக்க, அம்மா என்று அவள் மெல்லிய குரலில் அழைக்கவும், இதுதான் தாய் கட்டிக்கணும் என்று சொல்லவும் அதற்கு மேல் எதுவும் பேச முடியவில்லை. அந்த ஊரில் இருக்கும் அனைவரும் பாவாடை தாவணி கட்டுவது ஒன்றும் புதியது இல்லையே. அவள் இன்று கட்ட வேண்டிய சூழ்நிலை. இன்று வரையிலும் சில நிமிடத்திற்கு முன்பு வரையிலும் குட்டியாக ஒரு பாவாடை சட்டையை போட்டுக்கொண்டு சுற்றிய அவள் இப்பொழுது பாவாடை தாவணிக்கு மாறிவிட்டாள். அவளுக்கு அதனை கட்டி இங்க வா என்று அவளை மெதுவாக அந்த வீட்டின் பின்கட்டில் இருந்த அந்த சிறிய அறையில் அவளை அமர வைத்தனர். ஏம்மா என்று அவள் சோர்வான குரலில் கேட்கவும், இங்கதான் இருக்கணும், வேற வழி இல்ல, குச்சி கட்டணும் இல்ல என்று சொல்லவும் அதை கேட்டதுமே அவள் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் மௌனமாகிவிட்டாள். தலை குனிந்து அமர்ந்து இருக்க அவளின் கையில் ஒரு சினுக்கோழி கொடுத்தார். அதை வாங்கி தன் கையில் பத்திரமாக பிடித்து கொண்டாள். வேகமாக உள்ளே நுழைந்து இருந்த மங்களம் அங்கு அறையில் உள்ளே இருந்த பெரிய செயின் 2 கொண்டு வந்து அவள் கழுத்தில் போட்டு விடவும், இது எதுக்குமா என்று அவள் கேட்கவும், பேச்சு சத்தம் கூட வெளியில வரக்கூடாது என்று அவர் சொல்லவும் அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை. மௌனமாகி அமர்ந்து விட்டாள். அந்த வீடு இளைஞர்களை பொறுத்தவரையிலும் சந்தோஷமாக இருந்தாலும் பெரியவர்களை பொறுத்தவரையிலும் மனதில் வலியோடு சென்று கொண்டு இருந்தது. அந்த 2 நாட்களும் 2 யுகம் போல் கடந்து இருந்தது. பொண்ணு தேடி வரும் என்று சொன்னாங்க, யாருமே வரலையே என்று அனைவரும் மனதிற்குள்ளும் எழுந்து கொண்டு இருந்தது. அனைவருமே அந்த எண்ணத்தோடு அப்படியே அமர்ந்து இருக்க அங்கு டேபிள் மீது இருந்த லேண்ட்லைன் போன் ஒலி எழுப்பியது. அதை பார்த்து கொண்டு இருந்த கௌதம் அவர்கள் அனைவரையும் ஒரு பார்வை பார்த்து அதன் அருகில் சென்று அதனை எடுத்து காதில் வைத்தான். ஹலோ யாரு என்று அவன் கேட்கவும், ஹலோ யார் பேசுறது, நான் பைரவா பேசுறேன் என்று சொல்லவும், மாமா நீங்களா, சொல்லுங்க மாமா என்ன விஷயம் என்று அவன் கேட்கவும், அம்மா இருக்காளப்பா என்று அவர் கேட்க, அம்மா இருக்காங்க மாமா, இதோ கொடுக்கிறேன் என்று கூறிய அவன் அடுத்த நிமிடம் அம்மா என்று அழைக்கவும் தன் மகனை எப்படி காப்பாற்றுவது என்ற தீவிரமான சிந்தனையில் இருந்த அவர் அவன் குரலில் என்னப்பா என்று கேட்கவும், உங்களுக்கு போன்மா என்று சொல்லவும், யார்பா என்று மெல்லிய குரலில் அவர் கேட்கவும், மாமா என்று சொல்லவும் அதை கேட்டதுமே தன்னை சமன்படுத்தி கொண்டு எழுந்து சென்று அந்த போனை எடுத்து காதில் வைத்தார். ஹலோ அண்ணா என்று அவர் அழைக்கவும் தன் தங்கையின் குரலில் இருந்த கவலையை பார்த்து, என்னாச்சு தாயி, ஏன் உன் குரல் ஒரு மாதிரி இருக்குது, ஏதாவது பிரச்சனையா என்று கேட்கவும் அதை கேட்டதுமே கண்கள் கலங்கிவிட்டது. என்னதான் இங்கு அத்தனை பேர் அவருடன் இருந்தாலும் உடன் பிறந்தவன் ஒரு தனி உறவு அல்லவா? அவள் கண்கள் கலங்க, அண்ணா என்று அவள் அழைக்கவும், என்ன ஆச்சு தாயி, ஏதாவது பிரச்சனையா, தம்பி நல்லா இருக்கான் இல்ல, மாப்பிள்ள உன்னோட மாமியார் எல்லாரும் நல்லா இருக்காங்க இல்ல என்று கேட்கவும், எல்லாரும் நல்லா இருக்காங்க அண்ணா என்று அவள் சொல்ல அதை கேட்டதுமே, அப்புறம் ஏன் தாய் உன் குரல் ஒரு மாதிரி இருக்கு என்று அவர் கேட்கவும், ஒன்றும் இல்லை அண்ணா என்று தன் கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்தபடி, எப்படி இருக்கீங்க அண்ணா என்று கேட்கவும், நான் நல்லா இருக்கேன் தாயி, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லதான் ஃபோன் போட்டேன் என்று சொல்லவும், என்ன விஷயம் அண்ணா என்று அவள் கேட்கவும், நம்ம பெரிய பொண்ணு பெரிய மனுஷியாகிட்டா என்று சொல்லவும் அதை கேட்டதும் அப்படியே தரையில் பொத்தென்று விழுந்து விட்டார்.
கதையை தொடர்ச்சியாக கேட்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. இந்த எபிசோடை பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.